இன்று அதிகமான மக்களிடம் ஒரு கேள்வியை கேட்டால் நிறைய பேர் சொல்லுற பதில் ஒன்று இருக்குது. என்ன கேள்வி? ஒரு தொழில் செய்கிறார் ஒருவர், மாத சம்பளம் எடுக்கிறார். ஏம்பாய் சம்பளம் எல்லாம் நல்லா போதுமா இருக்குதா என்ன? எத்தனை பேர் மாஷா அல்லாஹ் எனக்கு கிடைக்கிற சம்பளம் திருப்தியா இருக்குது? எத்தனை பேர் சொல்றோம்? எனக்கு கிடைக்கிற வருமானம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போதும். எத்தனை பேர் சொல்கிறோம்? எத்தனை பேரிடம் கேட்டாலும் போதாது போதாது போதாது, வருமானம் போதாது, வாழ்க்கை செலவு அதிகமாக இருக்குது, போதாது என்கிற பஞ்சத்தை தான் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உண்மையான செல்வம் என்ன தெரியுமா? அல் கினா கினன் நஃப்ஸ். யாருக்கு அல்லாஹ் தஆலா போதும் என்கிற அந்த மனப்பான்மையை கொடுத்து விடுகிறானோ, அந்த மனப்பாங்கை பெற்ற மனிதன் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். கோடியை கையில் வச்சு கொண்டிருப்பான், 1000 ரூபாவை இழக்க மாட்டான், கஞ்ச பயலா இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் அவனை சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, வாழ்க்கையில் அன்றாட செலவீனங்களுக்கு கூட அவனுக்கு போதாத நிலை இருக்கும். ஒரு 100 ரூபாய் தான் அவனுடைய வருமானமாய் இருக்கும் ஒரு நாளைய. ஆனாலும் அந்த 100 ரூபாவை அவன் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வை இகழ மாட்டான். அந்த 100 ரூபாவுக்குள் தன்னிறைவு காண்பான். அல்ஹம்துலில்லாஹ், என் இறைவன் எனக்கு அளந்த இன்றைய ரிஸ்க் இவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ். அந்த 100 ரூபாவை போதுமாக்கிக் கொள்வான். எனவே கோடீஸ்வரனுக்கு இல்லாத அந்த மன நிம்மதி அல்லாஹ் யாருக்கு வழங்குகிறான்? ஒரு பரம ஏழைக்கு கொடுக்கிறான். ஒரு 100 ரூபாவுக்குரிய மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். காரணம், அவன் உள்ளம் அமைதியாக இருக்கிறது 100 ரூபாவுக்குள். நபிகள் நாயகத்தினுடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் உருவா என்ற ஒரு தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி ஏதாவது தகவல் சொல்லுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்கள் வானத்தை பார்ப்போம், ஒரு பிறையை பார்ப்போம், வீட்டிலே அடுப்பெருந்திருக்க மாட்டாது. அடுத்த பிறையையும் பார்ப்போம், வீட்டிலே அடுப்பெருந்திருக்க மாட்டாது. 3வது பிறையையும் பார்ப்போம், வீட்டிலே அடுப்பெருந்திருக்க மாட்டாது. கிட்டத்தட்ட 2-2.5 மாதங்களாக அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டிலே அடுப்பெரியப்படவில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீட்டில் 2 மாதங்களுக்கு மேலாக ஒரு அடுப்பெரியவில்லை என்றால், உணவு சமைக்கப்படவில்லை, கறி சமைக்கப்படவில்லை. அந்த கேட்ட தோழருக்கு பேராச்சரியம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விழித்து கேட்கிறார்கள், இறை விசுவாசிகளின் அன்னையே, நீங்கள் எதை உண்டு வாழ்க்கையை கழித்தீர்கள்? ஆச்சரியமா இல்லையா? எதை சாப்பிட்டு வாழ்க்கையை 2 மாதங்களாக ஓட்டினீர்கள்? அந்த பெண்மணி பதில் சொல்கிறார்கள், அல் அஸ்வதான், 2 கருப்புகளப்பா. அது என்னப்பா 2 கருப்பு? பேரீத்தம் பழமும் ஒரு கிளாஸ் தண்ணியும். எத்தனை மாதங்கள்? 2-2.5 மாதங்களாக ஒரு பேரீத்தம் பழத்தையும் ஒரு கப்பு ஒரு கிளாஸ் தண்ணீரையும் அருந்து தன் வாழ்க்கையை ஒரு மனைவி அல்ல, அல்லாஹ்வின் தூதருடைய 9 மனைவியருடைய வீட்டின் நிலையும் இதுதான். இன்னைக்கு நம்முடைய பொஞ்சாதிமாருக்கு நாங்கள் இப்படி வச்சா எப்படி இருக்கும்? ஒரு நாள் பட்டினி போட்டால் அப்பவே பரபர ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நாள் 3 நாள், ஒரு கிழமை உணவே இல்லை, வீட்டில் ஆக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வந்தால் அடுத்த முறை 8வது நாள் ஒரு வார்த்தை வரும் பாருங்க, நீங்கள்லாம் ஒரு ஆம்புல, உங்களை எல்லாம் நம்பி என் உமா அப்பா கல்யாணம் கட்டி தந்தாங்க, குந்தி கொண்டு இருக்கிறீங்களே அம்மிக்கல்லு மாதிரி வீட்டுக்குள்ள பேசி ஏதாவது நீங்க சம்பாதிக்க கூடாதா? வெளிநாட்டுக்கு போகக்கூடாதா? எத்தனை பேர் ஊர் உலகத்தில் சம்பாதிக்கிறான், மான ரோஷம் எதுவுமே இல்லையா உங்களுக்கு என்ற நச்சரிப்புகளை இன்று நாங்கள் கேட்போம்.
அல்லாஹ்வின் தூதர் 2.5 மாதங்களாக 9 மனைவியருடைய வீட்டிலும் உண்பதற்கு பேரீத்தம் கனியும் தண்ணீரையும் தவிர எதுவும் இல்லை என்றால் அந்த 2.5 மாதங்களை கழித்த ஒரு மனைவி எப்படி வாழ்ந்திருப்பாள்? நம்முடைய பார்வையில் அவள் வெறுத்து போயிருப்பாளா இல்லையா கணவனே? ஆனால் இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய இறுதி தருணங்கள், உயிர் பிரிய போகிற இறுதி நாட்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நெஞ்சிலே அல்லாஹ்வின் தூதர் சாய்ந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரை பார்ப்பதற்காக அப்துர் ரஹ்மான் என்ற ஆயிஷா அம்மையாருடைய சகோதரர் வருகிறார். ஜுப்பாவிலே ஒரு மிஸ்வாக்கு குச்சி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அதையே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மிஸ்வாக்கு செய்ய விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் நாவை உயர்த்தி பேச சக்தியற்றவர்களாய் தலையசைத்து சொல்கிறார்கள், ஆமாம், நான் மிஸ்வாக்கு செய்ய விரும்புகிறேன். அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி ஆயிஷா அவர்கள் மிஸ்வாக்கை எடுத்து தன் வாயிலே வைத்து நுனிப்பகுதியை மென்று மிருதுவாக்கி அல்லாஹ்வின் தூதரின் பற்களை துலக்கி விட்டார்கள். அந்த செய்தியை ஆயிஷா அம்மையார் எவ்வளவு மகிழ்வோடு சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய வாயில் எச்சிலோடு உமிழ்நீரோடு என்னுடைய எச்சி தான் 2.5 கலந்தது என்ற செய்தியை அந்த மனைவி மிகப்பெரிய பாக்கியமாக மன சந்தோஷத்தோடு சொல்கிறாள் என்றால் 2.5 மாதங்களாக கணவனினால் உணவு வழங்கப்படாமல் வாழ்ந்த ஒரு மனைவி எப்படி அந்த கணவனை நேசித்திருக்கிறாள் என்று சிந்தித்து பாருங்கள். கணவன் மனைவி நேசத்திற்கு பணமும் நகையும் பொருளாதாரமும் அடிப்படை அல்ல, மார்க்கம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் கலாவை ஏற்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். எது கிடைத்தாலும் அது போதும் என்கின்ற மனோநிலை இருக்க வேண்டும். இந்த மனோநிலை இருந்தால் இன்று சமுதாயத்தின் இளைஞர்கள் எல்லாம் மத்திய நாடுகளுக்கு வேலை தேடி போக வேண்டிய தேவையில்லை சகோதரர்களே. திருமணம் முடித்து புது தம்பதியினராய் வாழுகிற 1 மாத காலத்திற்குள் மனைவியை விட்டுவிட்டு ஒரு கணவன் கண்ணீரோடு வெளிநாட்டிலே சென்று உழைத்து அரபியிடம் ஏச்சி வாங்கி மானம் இழந்து பிள்ளை பிறந்தால் முகத்தை பார்த்து கொஞ்ச முடியாமல் வாட்ஸ்அப்பிலும் வீடியோவிலும் முத்தமிட்டு மகிழ்ந்து கண்ணீர் சிந்துகிற ஒரு துர்ப்பாக்கிய வாழ்க்கை இருக்கிறதே. இந்த சோதனைகளை நம் சமுதாயத்து ஆண்கள் சந்திக்க வேண்டி வராது. எப்பொழுது? ஒவ்வொரு மனைவியுடைய உள்ளத்திலும் என் கணவன் எதை சம்பாதித்து தருகிறானோ அது எனக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ்.